அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பரிகாரம் தான் போடுறாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கருட பஞ்சமிங்க. அதாவது ஆடி மாதத்தில் அமாவாசை கழிஞ்சு வர்ற பஞ்சமியை நம்ம கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோங்க. பொதுவாகவே இந்த கருட பஞ்சமியில் நம்ம கருடரை வழிபட்டால் நமக்கு குடும்ப ஒற்றுமை இருக்கும், எதிரிகள் தொல்லையே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகாவிஷ்ணுவுக்கு வாகனமாக இருக்காரே அவர் தான் கருடர். இந்த கருடருக்கு ஒரு கதையே உண்டுங்க. இந்த கருட பஞ்சமிக்கு என்ன கதைன்னா, கத்ரு வினரன் 2 சகோதரி இருந்தாங்கங்க. அந்த சகோதரி அவங்க 2 பேரும் ஒரு போட்டி வச்சுக்கிட்டாங்க. அந்த போட்டியில் யார் ஜெயிக்காங்களோ அவங்க மற்றவங்களுக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டி வச்சாங்க. இந்த கத்ருங்கிற அந்த பெண் நாகர்களுக்கு தாயாக இருந்தாங்க. வினைதேங்கிறவங்க கருடருக்கு தாயாக இருக்காங்க. இதில் கத்ரு ஜெயிச்சிருந்தாங்க, வினைதை தோற்றுதாங்க. இப்படி தோற்ற உடனே இந்த கத்ருவுக்கு வினைதையும் அவங்க 2 பசங்களும், அதாவது அருணையும் கருடனும் கூட அவங்க அடிமையாக இருக்காங்க. கருடை இப்படி அவங்க பிள்ளைங்களுக்கு இவங்க பிள்ளைங்க அடிமையாக இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த கருடர் அவங்க அம்மாட்ட கேட்காரு, எதுக்குமா நம்ம இவங்களுக்கு அடிமையாக இருக்கோம் அப்படின்னு சொன்னப்போ, இப்படி போட்டி நடந்து அதில் அடிமையாக இருக்கோன்னா அந்த அடிமை வாழ்க்கை பிடிக்கலை, நம்ம இப்போ இதிலேருந்து எப்படி மீளலாம்னு சொல்லிட்டு கத்ருட போய் கருடன் கேட்காரு, என்ன செஞ்சால் நீங்கள் எங்களை அடிமையில் வாழ்க்கையிலேருந்து வெளியே விடுவீங்க அப்படின்னு கேட்கும்போது கத்ரு சொல்கிறாங்க, நீ அதாவது தேவலோகத்தில் இருக்க அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வந்தால் அந்த அடிமையிலேருந்து உங்கள் 3 பேரையும் நான் விடுதலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன செய்தார், அங்கே போய், அதாவது தேவலோகத்துக்கு போய் அங்கே தேவேந்திரன் இருக்க அமிர்த கலசத்தை கொண்டு வர்றதுக்காக அங்கே இருக்க தேவர்களெல்லாம் போட்டி போட்டு அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வந்து இந்த கத்ருட்ட கொடுக்கும்போது இவங்களை அடிமை வாழ்க்கையிலேருந்து விடுதலை பண்ணிடுறாங்க. அந்த விடுதலை தாய்க்கு விடுதலை வாங்கி கொடுத்துருந்தாரு. பின்ன அவர் என்ன செய்தாருன்னா, இந்த அடிமை வாழ்க்கையிலேருந்து விடுதலை பெற்ற அந்த நாளை கூட கருடர் பிறந்த தினமாக கருட பஞ்சமி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இது பெருமாளுடைய வாகனமாக இருக்கார் இவர். முக்கியமாக இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு நம்ம கௌரி அம்மனை வழிபடலாம். கௌரி அம்மன்கிறது நம்மளுடைய, அதாவது அவங்க நாகத்தில், அதாவது நாகரையே கொடையாக வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கௌரி அம்மனை வழிபடும்போது நமக்கு நீண்ட நாள் நோய் எது இருந்தாலும் குணமாகும். நம்ம இந்த நாளில் கூட நம்ம பெருமாளை கூட வழிபடலாம். ஏன்னா பெருமாளுடைய வாகனமாக இருக்கிறதே அவர் தான். அப்போ நம்ம கருட பஞ்சமி அன்னைக்கு நம்ம இப்படி வழிபடும்போது நமக்கு நல்ல வீரமான, நல்ல, அதாவது புத்திசாலியான பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு இந்த பஞ்சமி நாளை விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகலாம். பின்ன இதில் கந்திஷ்டிங்கிறதே இருக்காது. அப்புறம் யாருக்காவது இப்போ ஒரு தொழிலில் அடிமையாகவே இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னா இந்த அடிமை வாழ்க்கையிலேருந்து மாறதுக்கு கூட இந்த கருட பஞ்சமியை வழிபடலாம். இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு என்ன செய்யணும்னா, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம வீட்டு பூஜை ரூம்லேயே கருடருடைய படம் இருந்தால் நீங்கள் அந்த படத்துக்கு தொடச்சி மஞ்சள் குங்குமம், கருடைய படம் இல்லை அப்படின்னா பெருமாள் கருட வாகனத்தில் இருக்க மாதிரி படம் இருந்தாலும் ஓகே, ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம இது கௌரி அம்மாங்கிறது, கௌரி அம்மா படம் இருந்தால் எடுத்து பூஜைக்கு வச்சுக்கோங்க. கௌரி அம்மா படமும் இல்லைன்னா அம்பாள் படத்தை எடுத்துங்க. எல்லா அம்பாலும் கௌரி அம்பாளுடைய அவதாரம் தான். அந்த அம்பாள் படம் எடுத்து அதை நல்லா தொடச்சி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நல்ல நறுமணமான பூக்கள்லாம் வச்சு, கருடருக்கு ரொம்ப பிடித்த உணவுன்னு பார்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டை, பாயாசம். அதில் ஏதேனும் ஒரு இதை நெய்வேத்தியமாக வச்சுட்டு ஒரு அகல் எடுத்து அதுக்கு பஞ்சு திரியிட்டு நெய் ஊற்றி தீபமேற்றி மனசார வழிபடுகிற குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும், அதாவது நல்ல குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை நீங்கள் வேண்டி வழிபடும்போது உங்களுக்கு அந்த சாக்கில் சௌபாக்கியங்களும் உண்டாகும். மாலையில் பக்கத்தில் இருக்க பெருமா கோயிலில் கருடர் இருப்பார். கருடர் கையில் அந்த அமிர்தத்தை வச்சுருந்த மாதிரியே அந்த சிலைகள் எல்லாம் அங்கே இருக்கும். அங்கே போய் நீங்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றி கருட பகவானையும் வழிபட்டு நமக்கு சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகட்டும். நோய் ரொம்ப நாள் நிறைய பேருக்கு நோய் இருக்கும், அது தீராமல் இருக்கும். அங்கே கூட வழிபடும்போது நோய் தீரும், குடும்ப ஒற்றுமை ஏற்படும். நமக்கு தொழிலில் மறைமுக எதிரியோ நேர்முக எதிரியோ யாராக இருந்தாலும்
அந்த எதிரி தொல்லைங்கிறது நீங்கும். கந்திஷ்டி முக்கியமாக இதில் விலகும். இந்த மாதிரி கருட பஞ்சமி வழிபாடை செஞ்சு நீங்களும் கருடருடைய அருள் பெற்று உங்களுக்கு சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகட்டும்னு நானும் வேண்டிக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.